ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் லைட்டிங் பப்ஜியில் வந்து ரிடீம் கோட்ஸ் எல்லாத்தையும் தான் பார்க்க போகிறோம். ரிடீம் கோட்ஸ் நிறையா இருக்குது. அதில் வந்து ரிடீம் கோட்ஸில் பார்த்தீங்கன்னா டைமண்ட்ஸ் காயின்ஸ் இது உங்களுக்கு தேவையானது எல்லாமே கிடைக்கும். பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சூப்பரான ரிடீம் கோட் ஒன்று இருக்குது. அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே. சரி, ஃபஸ்ட்டு ரிடீம் கோட் ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மேலே ஜோதி 604 இருக்கா, இல்லை இந்த லோகோ இருக்குதா, அது நீங்கள் தொடணும். தொட்டதுக்கப்புறம் என் ஐடி இங்கே வந்துடும். அது கீழே இங்கே ப்ளூ கலரில் இந்த ப்ளூ கலர் பட்டன் பார்த்தீங்களா, இதை நீங்கள் தொட்டிங்கன்னா தான் இதுதான் ரிடீம் கோட்ஸ். பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே நிறையா ரிடீம் கோட்ஸ் போட்டிருக்கேன். அதனால் நான் போட்ட ரிடீம் கோட்ஸ் எல்லாமே என்னென்னு சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரிடீம் கோடு வந்து பார்த்தீங்கன்னா போக்கேமான் ஸ்பேஷல் ஆனோம்னா 777 போட்டிங்கன்னா இந்த ரிவார்ட்ஸ்லாம் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா அடுத்த ரிடீம் கோட் பார்த்தீங்கன்னா போக்கேமான் 888 இருங்க 888 இதை போட்டு இது தப்பாயிடுச்சு போல. இந்த கோடு வந்து நான் ஏற்கனவே யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ரிவார்ட்ஸ் கிடைக்கும். அடுத்து வந்து நம்ம போட ரிடீம் கோடு என்னென்னு பார்த்தீங்கன்னா VIP 777. இதுவும் நான் ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டேன். அடுத்த ரிடீம் கோடு பார்த்தீங்கன்னா வேலண்டைன்ஸ். இது வந்து கிஃப்ட் கோடு எனக்கு எக்ஸிஸ்ட் ஆயிடுச்சுன்னு வருது. நீங்கள் வந்து போட்டு பாருங்கள், உங்களுக்கு வந்தால். அடுத்து வந்து எக்ஸ்மாஸ் 1225. இந்த கோடும் நான் போட்டு பார்த்தேன், எனக்கு வரல. உங்களுக்கு போட்டு வைக்க நீங்கள் பாருங்கள். அடுத்து வந்து VIP 999. இந்த கோடு வந்து ரொம்ப முக்கியமான கோடு கைஸ். இது போட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அந்த கோடு வந்து யூஸ் பண்ணிட்டு இதில் வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு மாஸ்டர் பால் அப்படி பால் கிடைக்கும். இந்த மாஸ்டர் பால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷாப்லலாம் போய் இந்த போக்கி பால், அல்ட்ரா பால், இந்த எல்லா பாலை விட ரொம்ப பவர்ஃபுல்லான பால். பார்த்திங்கன்னா இந்த அல்ட்ரா பால் கூட அவ்வளோ எஃபெக்டிவ் கிடையாது. அந்த மாஸ்டர் பால் போட்டிங்கன்னா ஒரே செகண்டில் பிடிச்சிரும். அது மாஸ்டர் பால் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா நான் வந்து மாஸ்டர் பால் இது கிடச்சதுக்கும் நான் சீக்குனை பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டேன். அடுத்து எனக்கு செகண்டாக மாஸ்டர் பால் கிடச்சது, அதுக்கு நான் ஜாப்டோஸ் பிடிச்சேன். இதுதான் ஜாப்டோஸ், அதை நான் பிடிச்சிட்டேன். அதனால் மாஸ்டர் பால் வந்து நீங்கள் ஜாப்டோஸ்க்கு யூஸ் பண்ணாதீங்க. நான் தெரியாமல் யூஸ் பண்ணிட்டேன். அதனால் நீங்கள் சேவ் பண்ணி வைங்க. சரிங்களா கைஸ்? அடுத்த கோடு பார்த்தீங்கன்னா IWDO 308. இது ஒரு ரிடீம் கோடு. இந்த கோடு எனக்கு எக்ஸிஸ்ட் ஆகிடுச்சுன்னு தான் வருது. ஆனால் இது உங்களுக்கு வருதான்னு பாருங்கள். இது ரிடீம் கோடு தான். அடுத்த ரிடீம் கோடு என்னென்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ரிடீம் கோடு என்னென்னு பார்த்தீங்கன்னா DCPK 2025. ஓகேவா? இந்த கோடு நான் ஏற்கனவே போட்டேன். இந்த கோடை நீங்கள் போட்டிங்கன்னா இந்த காச்சா காயின்ஸ் கிடைக்காது. இந்த ஸ்பின் வீல் போன வீடியோவில் சொன்னேன்ல, இந்த ஸ்பின் வீல் வந்து இந்த காயின்ஸ் இருக்கா, இந்த காயின்ஸ் வந்து உங்களுக்கு 5 கிடைக்கும். இப்போ உங்களுக்கு சாதாரணமாக ஒரு லெஜெண்டரி போக்கிமான்ஸ் இந்த மாதிரி வேணும்னா இந்த கீழே 10x பின் இருக்கா, 10x பின், அதை நீங்கள் போட்டால் இது உங்கள் லக்கில் ஏதாவது கிடைக்கலாம். அதனால் நீங்கள் இந்த டைமண்ட்ஸ் நீங்கள் ஒரு காச்சா காயின் வந்து பார்த்தீங்கன்னா 300 டைமண்ட்ஸ்
அப்படின்னா 10 காச்சா காயின் பார்த்தீங்கன்னா 3000 வரும். அண்ணா நான் ஏற்கனவே 3000 ஜெம்ஸ் ஏற்கனவே வச்சு நான் போட்டு எனக்கு ஒரு லெஜெண்டரே கூட கிடைக்கல. இந்த சாரோ வாட் மட்டும் தான் எனக்கு அதில் கிடச்சிச்சு. ஆனால் சாரோ வாட்டும் நல்லா தான் இருக்குது சரிங்களா. இதெல்லாம் நம்ம ரெடீம் கோட்ஸ் நான் வச்சு போட்ட ரெடீம் கோட்ஸ். ஆனால் நீங்கள் வந்து அந்த விஐபி 999 அதுக்கப்புறம் இந்த டிசிபிகே 2025 இது மட்டும் நீங்கள் மறக்காமல் போட்டுருங்க. நல்ல ரெடீம் கோட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரி வாங்க இந்த வீடியோவோட அப்படியே ஒரு பேட்டிலையும் பார்த்துருவோம். சரி நம்மளுக்கு இப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கன்சல்ட் த டைரக்ஷன் ஆஃப் ஜிம்மு. இப்போ வந்து நம்ம வந்து இப்போ செருலியன் சிட்டி ஜிம்மில் இருக்கோம். செருலியன் சிட்டியில் இருக்கோம் பார்த்தீங்கன்னா. இப்போ வந்து நம்ம ஆஷோட அட்வென்ச்சர்னால் என்னென்னு தெரியும்ல, அவன் ஒவ்வொரு ஜிம்மாக போவோம்ல, அதே மாதிரி நான் இப்போ செருலியன் சிட்டிக்கு வந்து ஜிம் லொக்கேஷன் கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி வாங்க அந்த இதை தொட்டிங்கனாலே இது கூட்டிகிட்டு போகிற டைரெக்ஷன் அப்படியே போயிடுவான். சரி வாங்க எங்கே போகிறான்னு பார்ப்போம். இப்போ டைரெக்ஷன் தான் கேட்க போகிறோம். தேவர்கிட்ட மோர் க்ரௌட். நாங்கள் வந்து செக்யூரிட்டியை செக் பண்ணி தான் அலோவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு நம்ம இப்போ பேட்டில் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன் கைஸ். சரி வாங்க அந்த பேட்டில் பார்த்துருவோம். நம்ம வந்து இந்த ஆஃபீஸரை வந்து டிஃபீட் பண்ணியாச்சு. சரி நீ போகலாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா. சரி அடுத்து சொல்லியாச்சுன்னா நம்ம அடுத்து ஜிம்மோட டைரெக்ஷன் தான் கேட்கணும் பார்த்தீங்கன்னா. இவர்கிட்டே கேட்கணும் போல, ஜிம்மோட டைரெக்ஷன் இவர்கிட்டே கேட்போம். சாரி எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த போலீஸ் உமன்ட்டு இந்த பீச்சில் இருக்க போலீஸ் உமன்ட்டு அந்த ஏரியாவுக்கு புதுசு அப்படின்னு சொல்கிறாரு. சரி வாங்க அவங்கக்கிட்ட போய் கேட்போம். எங்கே இருக்காங்க இங்கே பார்ப்போம். இங்கே பீச்சில் தான் இருக்காங்க. பீச் நல்லா இருக்கியா? இங்கே இருக்காங்க. இந்த பீச்சில் தான் போகணும்னு சொல்கிறாங்க. இந்த பாட்டமில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ஏதோ பெரிய பில்டிங் இருக்கும் போல்.
அங்கே அங்கே இருக்கிற சைடு கைஸ் அங்கே ஒரு பெரிய பில்டிங் இருக்கு, அவங்கக்கிட்ட போய் கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்ககிட்ட தான் கேட்க சொல்கிறாங்க. ஆமாம், இதுதான் அந்த பில்கஸ்ட் பில்டிங். யாரோ கேகோங்கிறவர் இந்த டாக்ஸ்க்கு ஹெல்ப் பண்ண, அதாவது டாக்ஸ்னால் என்ன, டாக்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுற இருக்காருன்னு சொல்கிறாங்க. ஏதோ இங்கே இருக்க டாக்ஸ் வந்து ஒரு இது ஸ்ட்ரேஞ்சான பீப்புள்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு டாக்ஸ்னால் என்னன்னு தெரியல, தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. எனக்கு நீ கண்டுபிடிச்சி தரையா என்ன என்ன நடக்குதுன்னு அப்படின்னு இந்த ஆஃபீஸர் நம்மக்கிட்ட கேட்குறாங்க. சரி, அவங்களோட வேலை தானே, போவோம். ஹார்பர், எங்கேயோ ஹார்பருக்கு போக சொல்கிறாங்க. ஹார்பர் எங்கே இருக்குது? இவ்வளோ தான் கேகோ போல். அவங்க வந்து நாம் ஏற்கனவே வீடியோவில் பார்த்தோம்ல, அவங்க அந்த கேகோ அவரோட டீம் ஆக்வா இது திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க போல். நீ தான் இங்கே வந்திருக்க, ஹெல்ப் பண்ண வந்திருக்கானா அப்படின்னு கேட்குறாங்க நம்மளை. ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறாரு. எங்கே இருக்காங்க? இங்கே தான் இருக்காங்க. சரி வாங்க, இவங்கக்கிட்ட நம்ம பேட்டில் பண்ணி ஜெயிக்கணும் கைஸ். சரி வாங்க. சரி கைஸ், இந்த பேட்டிலையும் நம்ம வெற்றிகரமாக ஜெயிச்சாச்சு. ஆனால் ரொம்ப சந்தோஷம், நம்ம சார்ஜரை வச்சுமே எல்லா போக்கிமான்ஸையும் தோக்கடிச்சிட்டோம். நீங்கள் எப்படியோ சார்ஜர் எவால்வ் பண்ணிடுங்க கைஸ். இந்த ஸ்டார் அப்லாம் வேகமாக பண்ணிடுங்க. இந்த ஸ்டார் அப் பண்ணிங்கன்னா உங்கள் சார்ஜர்லாம் ரொம்ப பவர் அப் ஆயிரும். அதனால் நீங்கள் வச்சுருக்க எஸ்எஸ், நான் வச்சுருக்கேன் அந்த சீக்கிரம், இதை விட நான் என்கிட்ட சார்ஜர் அது வந்து எஸ்ஸு தான் பாருங்கள். எஸ்எஸ்லாம் லெஜெண்ட்ரே, ஆனால் சார்ஜர்லாம் இது எஸ்ஸு தான் போய் லெஜெண்ட்ரே கூட கிடையாது. ஆனால் எவ்வளோ பவர் பாருங்கள். அதனால் நீங்கள் வந்து சார்ஜருக்கே லெவலப் பண்ண பாருங்கள். நான் வந்து சார்ஜருக்கு லெவலப் பண்ணிட்டேன், அதனால் சாரோ வாட்டுக்கு பண்ணிகிட்ருக்கேன், சாம்ராட். சரி இவனையும் நம்மளை தோக்கடிக்கணும். இவங்க கைஸ் பேட்டில் பண்ண இல்லை அந்த பக்கம் போகக்கூடாதுன்னு சொல்கிறான். இல்லை இப்போ இப்படி தான் பேட்டில் பண்ணி ஆகணும். ஸோ வாங்க பேட்டில் பண்ணுவோம்.
ஓகே கைஸ், we defeated another team aqua girl. ஓகே, நம்ம இப்போ வந்து 2 பேரையும் போட்டு தாக்கியாச்சு. இருந்தாலும் இவர்கிட்ட பேசணும் நினைக்கிறேன். இப்போ நம்ம பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்துப்போம். அடுத்து இங்கே மேலே நீங்கள் வந்து எப்படியோ கைஸ் 10 டோக்கன்ஸ் சேர்த்து வச்சு போடுங்க. உங்களுக்கு லக் இருந்தால் கண்டிப்பாக ஒரு லெஜெண்டரி எவ்வளோ வாய்ப்பு இருக்குது. அதனால் டோக்கன்ஸ்லாம் சேவ் பண்ணுங்கள். இந்த டோக்கனை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாலும் கூட இந்த மேலே ரெட் கலரில் ஒரு டோக்கன் தெரியுதா எங்கள் மேலே, அந்த டோக்கன்ஸ் வச்சு நீங்கள் அதையும் வச்சு இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் வாங்கலாம். இதெல்லாம் எல்லாமே எஸ்எஸ் தான், எல்லாமே லெஜெண்டரி தான், நல்லா பவர்ஃபுல்லானது கூட தான். அதில் வந்து சிக்னேச்சர் ராய்க்கு வச்சுருக்கேன், கஜராக்கு வச்சுருக்கேன். அதனால் நீங்கள் வந்து 1500 வச்சுருந்தீங்கன்னா இதில் வந்து ரெஃப்ரெஷ் ஆகி ஆர்கேஸ்லாம் விழுக வாய்ப்பு இருக்குது. அதனால் 1500 வச்சு ஆர்கேஸ் கூட எடுத்துடலாம். இங்கே பாருங்கள் கியூரம்லாம் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். இந்த கியூரம் 1500. இந்த ஹோவோலாம் பவர் கைஸ், நல்ல பவரான ஓகேமா. சரி கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து கமெண்ட்டில் என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள். என்ன நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தான் அடுத்து என்ன நல்லா வீடியோ பண்ண மோட்டிவேட் பண்ணுது. ஸோ கைஸ், வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை பாய்.